ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் சேமியா பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் குக் ஆனால் போதும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த சேமியாவையும் இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாகவே இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பக்கோடா போடும்போது நல்லா உருட்டி பால் மாதிரி போடாமல் இந்த மாதிரி உதுத்து விட்ட மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்டியாக வரும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் எல்லாமே பக்கோடா போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான சேமியா பக்கோடா ரெடி. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.